அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு எம்மியான மேங்கா அல்வா தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேங்கா அல்வாவுக்கு வந்து ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூடயே 2 டீஸ்பூன் நெய் விட்டுறலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து தோல் சீவி நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துடலாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த மாம்பழத்தோட கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அது போதட்டி நல்லா வேக விட்டுறலாம். இந்த மாம்பழ தண்ணி இருக்கிறதுனால இங்கே லைட்டாக தெரிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துனா அதுக்குள்ளேயே சேர்த்து கட்டி தான் நான் கிண்டிக்கிறேன். கைவிடாம நல்லா கிண்டிக்கோங்க. அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு கிண்டிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக சுருண்டு வரட்டும். அதுக்கடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் நெய்லாம் சேர்த்துக்கிறதுனால வந்து நம்ம கடாயில் ஒட்டே ஒட்டாது அல்வா வந்து. இங்கே பாருங்களேன், இப்போயே நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன். நல்லா ஒட்டே ஒட்டாது, நல்லா திரண்டு ஒன்று போல் வரணும். நம்ம எப்பயுமே அல்வா கிண்டுற பதம் தான். நம்ம எல்லா அல்வாவும் எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி தான் இதில் மேங்காய் சேர்த்துருக்கோம், அவ்வளோ வித்தியாசம். இதே நம்ம கோதுமை அல்வா, நான் ஏற்கனவே ஆல்ரெடி கோதுமை அல்வா ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேண்டாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சு பாருங்கள். எவ்வளோ அல்வா தேவையோ அதுக்காக நீங்கள் மாம்பழம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு மாம்பழம் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி வருதுன்னு பார்த்தீங்களா? அப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா நல்லா பிரிஞ்சு வந்துடும், நெய்யும் எண்ணெயும் சரி. இங்கே பாருங்கள், நல்லா அல்வா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பாருங்கள் நல்லா பிறந்து வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு மாம்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் தக்காளி சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து அந்த மாம்பழத்தை அதிலே வேக விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கரெக்டாக நம்ம அல்வா பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், அந்த சர்க்கரையோட மாம்பழம் நல்லா வெந்து நல்லா சேர்ந்து வரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தக்க நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். லைட்டாக நெய் விட்டுட்டு உங்களுக்கு நெய் பிடிச்சினா நெய் விடுங்க, இல்லாட்டா தேவையில்லை. நான் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் தக்க நெய் சேர்த்துருக்கேன். அல்வா பதார்த்தத்தை நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இப்போ நமக்கு சேர்ந்து வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து திறதலே இருந்துச்சு பார்த்தீங்களா, சேர்ந்து வரும்போது இப்போ வந்து அல்வா மாதிரி ஒன்றோட சேர்ந்து வருது. அத்தனை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாம்பழம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அல்வா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறிட்டு நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் பாதாம் வந்து நல்லா பிடிசாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். பாதி வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அல்வா மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு என்ன செஞ்சுட்டுன்னா, லைட்டாக தண்ணி தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்தா நமக்கு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டவே இல்லை. நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் தூவிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு எம்மியான மேங்கா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.